பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். ஆம் பிரியமானவர்களே, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று இந்த வேத வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. ஆம், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் பதிவிடுகிறது. இந்த நாளிலும் கிறிஸ்துவுக்குள் நாம் ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறோம். எப்படி பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம் என்பதை நம்முடைய ஞான ஸ்நானத்திலே நமக்கு அந்த வார்த்தையை பிரதிபலிக்கிறார்களோ, அதுபோல நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு அனுதினமும் பிழைத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்டதான நாம் நமக்குள் பாவ கிரியைகள் வேலை செய்யும்படிக்கு நிச்சயமாக நம்மால் முடியாது. அந்த பாவங்கள் நம்மை மேற்கொள்வதற்கோ அல்லது அந்த பாவத்திற்கு நாம் அடிமையாகி போய்விடவோ அது நிச்சயமாக நம்மை அந்த வழியில் நடத்தாது. ஏனென்று சொன்னால், நாம் தேவனால் பிறந்தவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்ட அவருடைய ஜனமாய் இருக்கிறோம். அப்போ தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று அடுத்த பகுதி சொல்லுகிறது. எப்படி தன்னை காத்துக்கொள்ள முடியும்? அவருடைய வார்த்தையை கை கொள்கிறதினாலே, அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறதினாலே, அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கிறதினாலே, அவருடைய வார்த்தையை வைத்து முன்னிட்டு ஓடுகிறதினாலே தன்னை எல்லா காரியங்களுக்கும் நீங்களாக்கி தன்னை காத்துக்கொள்ள முடியும். 1 யோவான் 3:9 இப்படியாய் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் என்று பதிவிடுகிறது. பிரியமானவர்களே, இதே 5ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள், அதாவது 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 4ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவனிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அதாவது மன்னித்துக் கொள்ளுங்கள், 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்தவர்களால் எந்த ஒரு பாவ கிரியைகளுக்கும் அடிமையாகி போக முடியாது. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருவன் தன்னுடைய பாவ நிலைக்கு மறுபடியும் அவன் கடந்து போகிறான் என்று சொன்னால், அவன் தேவனை அறிகிற விதத்தை சொல்ல வேண்டுமே தவிர தேவனை நாம் குறை கூற முடியாது. தேவனை குறை கூறுவோம் என்று சொன்னால் நாம் வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுவோம். தேவன் பயபக்திக்குரியவர், கனத்துக்குரியவர், மரியாதைக்குரியவர். அவர் நம்மில் அன்பு கூறுகிறவர். அப்படி இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே பாவ கிரியைகளுக்கு நாம் அடிமைப்பட்டு போகாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாளிலே நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள், தேவனால் பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.